சினிமா வாய்ப்பு தேடி ஒருத்தன் போயிருக்காங்க கிராமத்துலேருந்து. ரொம்ப கஷ்டப்பட்டான். நாய் படாத பாடு. ப்ரொடியூசரும் டைரக்டர்லாம் அவனை மதிக்கவே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு சோறு தண்ணி இல்லாமல் அப்படியே சின்ன சின்ன வேடம் இறக்கப்பட்டு அவங்க கொடுத்தாங்க. அதுவும் கேவலமாக தான் கொடுத்தாங்க. அது இறக்கப்பட்டுன்னு கூட சொல்ல முடியாது. சினிமாவில் எவனை வாழ வச்சுருக்காங்க கஷ்டப்படுற ஆளுங்கள. சரி, ரைட்டு. அப்படியே இருந்து படிப்படியாக சின்ன சின்ன வேஷமாக நடித்து அவனோட திறமையை நல்லா வெளிப்படுத்தி ஹீரோ வேஷம் கொடுத்தாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஹீரோ வேஷம் கொடுத்தாங்க. நல்ல ஹீரோவாக நல்லா நடித்து நல்ல பணம் காசு சம்பாரிச்சு காசெல்லாம் போதும் நமக்கு அப்படிங்கிற எண்ணம். ஏன்னா கஷ்டப்பட்டுருக்கான்ல, அதனால் அவனோட காசோட லிமிட் தெரியும். அவன் என்ன பண்ணான் தெரியுமா? சினிமாவே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர் டைரக்டர்லாம் கூப்பிட்டு வச்சு அனௌன்ஸ் பண்ணுறான் பத்திரிக்கையாளர்கிட்ட. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, சார் இப்போ தான் சார் நல்லா வந்துட்டுருக்குறீங்க, என்ன சார் இப்படி பண்ணிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையே இதாகிடும் சார். காசு பணம் இருந்தாலும் உங்களுக்கு மார்க்கெட் போயிடுச்சு. போனால் போயிட்டு போதியா, பிறக்கும் போதே நான் வந்து ஸ்பூனில் பிறக்கல, எனக்கு வேணாம், விட்டுருங்க, மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ண. என்ன சார் அரசியல் குதிக்க போகிறீங்க? அந்த மாதிரியே ஏன் அப்படி பண்ணுறீங்க? அரசியலில் குதிச்சு தான் நல்லது பண்ணணுமா? எவ்வளோ பேர் நல்லது பண்ணுறாங்க. நான் என்ன பண்ணலான் இருக்கேன், நான் கஷ்டத்தில் ஹெல்ப் பண்ணி கஷ்டப்பட்டு வந்தேன், அதை நினச்சி பார்க்கணும். அதனால் நான் சினிமாவுக்கு முழுக்க போகிறேன். ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி சார் சினிமா நடிக்கணும் அப்படின்னா, சரி ரைட்டு, நீங்கள் சொல்கிறதுனால நான் சினிமா நடிக்கிறேன். நான் சினிமாவில் நடித்தா நான் சினிமாவில் நடிக்கிற காசு இருக்க பற்றியா, இனிமேல் வர சம்பளம் அதை வந்து குலுக்கல் சீட்டாக போட்டு ஏதாவது ஒரு தேட்டரு அந்த பேர் விழுந்துச்சுன்னா அந்த தேட்டரில் ஜனங்க டிக்கெட் பார்க்குறாங்கல்ல, படம் பார்க்குறாங்கல்ல என் படத்தை, அதுலேயே வந்து அந்த வர ஜனங்களுக்கு நான் வந்து 3 மடங்கா 5 மடங்கா காசு கொடுப்பையா, அவங்க அதை வாங்கிட்டு சந்தோஷமாக போகட்டும். என்னால் முடிஞ்சது அப்படி தான் பண்ண முடியும். இதை பார்த்து மற்ற ப்ரொடியூசரு நடிகர்கள்லாம் ஒவ்வொரு படம் ஹிட் ஆகி ஒவ்வொரு இடத்துல குலுக்கல் சீட்டு போட்டு கொடுத்தாங்கன்னா மக்கள் நம்பி படம் பார்க்க வருவாங்க. நம்ம தமிழ் சினிமாவும் நல்லா முன்னேறும். அவங்களுக்கும் ஒரு நல்ல மகிழ்ச்சி இருக்கும், ஒரு சுவாரஸ்யம் இருக்கும், ஒரு கிக்கு இருக்கும். எந்த தேட்டர் இன்றைக்கி பணம் வரப்போதோ அப்படின்ட்டு.